பகவான்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பகவானே ஞானிகள்லாம் லோகத்தை அப்படி பாப்பா ஏதோ விதமாக பார்ப்பாங்கிறீங்களே, நீங்கள் என்ன பார்க்குறீர்கள்? பகவான் சொன்னால், நீங்கள்லாம் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் என்னை விட அதிகமாக பார்க்குறீர்கள். நான் இருக்கிற வஸ்துவை தான் பார்க்குறேன். நீங்கள் அதுக்கு மேலே இவன் அவன் இவன் அது இது ராக துவேஷங்கள்லாம் போட்டு போட்டு பார்க்குறீர்கள். நான் வாஸ்தவமாக எப்படி இருக்கோ அப்படி பார்க்குறேன், அவ்வளோதான். வேறு விதமாக ஒன்றும் பார்க்கல. அதில் எதுவும் ஆரோபணம் இல்லாமல் இருக்கிறபடி. உபதேசமே அதுதானே, இருந்தபடிக்கே இரு. ஆத்மாவில் நிஷ்டனா இருக்கிற ஞானி, அவருக்கு மைண்டில் மன உருவுனா வாசனை போயிடுது. மனசோட உருவே வாசனை தானே, ராகத்வேஷம் தானே, அவித்யை தானே. அந்த அவித்யை போயிடுது. அப்போ என்ன, மைண்ட் இல்லை ஞானிக்குன்னா பொம்மை மாதிரி இருப்பார்னு அர்த்தமா இல்லையா? நிறைய பேருக்கு ஆரம்ப மனன காலத்தில் அப்படி தான் தோணும். நானே அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். மைண்டே இருக்காது வாழ்க்கை அப்படின்னாக்கா அப்புறம் உள்ளதான் சரிதானே, பகவானுக்கு எல்லாம் தெரியறது. எத்தனையோ வருஷம் முன்னாடி பார்த்த வாழையெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறார், இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நரேட் பண்ணுறார், மெமரி கதையெல்லாம் சொல்கிறார். அப்போ அவருக்கு மைண்டு இல்லையா? அப்போ மைண்டுன்னா என்னங்கிறது தான் கொஸ்டின். மைண்டுனா எது அசாந்தியை கொடுக்குமோ, எது துக்கத்தை கொடுக்குமோ, அஜ்ஞானத்துக்கு இன்னொரு பேரு மைண்டு. யோகிக்கு மனசு இல்லாமல் ஆயிடுத்துன்னு என்ன அர்த்தம்? அஜ்ஞானம் இல்லாமல் ஆயிடுத்துன்னு அர்த்தம். அவ்வளோதான். இக்னரன்ஸ் விழுந்து போயிடுத்துன்னு அர்த்தம். இல்லாததுக்கு மைண்ட் இல்லாமல் ஒரு சரீரம் இருக்கவங்களாம் மைண்ட் இல்லாமல் ஆயிடுத்துனாக்கா, இந்த சைக்காட்ரியில் போய் பார்த்தேன்னா அதுக்கு ஒரு வியாதின்னு பேர் சொல்லிவிடுவான். ஜடம் மாதிரி இருக்கான், ஒன்றும் சிந்தை இல்லை. அப்படி ஒரு ஸ்டேட் அடையிறதுக்கு என்ன, அதை விட இங்கே துக்கம் அனுபவிச்சுட்டே போகலாமே, அது பெட்டர் இல்லையா? ஒரு ஜடமாக இருக்கிற ஒரு அவஸ்தையாது வைப்ரண்டாக இருக்கு இல்லையா? சாந்தி நிரம்பி இருக்கு, நல்ல ஆனந்த சாந்தியாக இருக்கா, பர்ஃபெக்ட் கம்பேஷன், பர்ஃபெக்ட் இன்டெலிஜென்ஸ். யோகி எப்படி இருக்கார்? எல்லாத்துலேயும் இடப்பட்டுக்கிறார். எல்லா விஷயங்கள்லையும் பிரவேசம் பண்ணி பிரவர்த்தி பண்ணினாலும் ஒட்டாம ஆகாசம் போல இருக்கான். பகவான் என்ன சொல்றார் கீதையிலனா, யோகி எப்படி இருக்கான்னா பர்ஃபெக்ட் ஆக்டர், பர்ஃபெக்ட் பர்ஃபார்மர் ஆஃப் ஆக்ஷன். பகவானை பார்த்தாலும் அதுக்கு தெரியும், சமையல்னா சமையல், தன்னோட என்னது இருக்கோ எல்லாம் பர்ஃபெக்ட், ஒன்னுல பிசுரே இல்லை, பார்த்தா தெரியும் அது. அப்போ அவன் ஒன்றும் ஜடமாகலை, அவன் ஒன்றும் சக்சஸ் இல்லாமல் ஆகலை. பகவான்கிட்ட போய் சில குடும்பிகள்லாம் கேட்பா, ஐயோ குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பகவானை விட்டுட்டு வந்துவிட்டுமா, சன்னியாசம் எடுத்துன்னு வரட்டுமான்னு கேட்பா. இந்த கேட்குறவன் என்னத்தை வச்சுன்னு கேட்குறான்னு, இங்கே இருந்து சாப்பிட்டுன்னு இருந்துக்கிறேன்னு அர்த்தம் ஆசிரமத்தில். பகவான் சொல்லுவார், நான் பாரு விட்டுட்டு வந்தேன் பாரு, எவ்வளோ பெரிய குடும்பம் இங்கே. நீ ஏதோ சின்ன ஒரு பொண்டாட்டி 2 குழந்தைய விட்டுட்டு வரதை பற்றி கேட்குற, இவாளையெல்லாம் விட்டு நான் எங்கே போவேன், இங்கே பெரிய குடும்பம் அப்படிங்கிறாரு ஆசிரமத்தை காட்டி. சிம்பிள் ஃபேக்ட். அவ்வளோ பெரிய ஃபேமிலி, அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 2 பேர் நல்ல குடும்பத்திலேயே ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? குழந்தைகள் நல்ல குழந்தைகள், நல்ல பதி சதி, அப்படி இருக்கிற குடும்பத்திலேயே ப்ராப்ளம் இருக்கு. அப்போ பல பேர் வரா. இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு மாதிரி ப்ராப்ளம் உள்ள இடமே கிடையாது.